ஜூனியர் என்டிஆரோட முதலாளியா இருக்க நாசரு கோல்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாம ஒருத்தன் வந்து நாசரை ஓவரா கலாய்ச்சி தள்ளிடுவான். இந்த வயசுல கோல்ஃப் விளையாடிட்டு சிவப்பு சட்டையும் சிவப்பு தொப்பியும் மூக்கும் எல்லாம் மிசியம். நம்ம ஹீரோவும் தட்டி கேட்க வரும்போது நாசர் தடுத்து நிறுத்திடுவாரு. அப்போ அந்த கலாய்ச்சவன் ஒரு பால நாசர் மேல அடிக்க அதை என்டிஆர் திரும்பி கூட பார்க்காம பிடிப்பாரு பாருங்க. அதுதான் கிரிஞ்சுன்னு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் சாதாரணம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாசருக்கு குளிக்க சுடு தண்ணி வச்சு துண்டை எடுத்து கொடுத்து குளிக்க அனுப்புவாரு. நல்லா ஷாம்பு போட்டு குளிங்க, முடியெல்லாம் மண்ணா இருக்கு. இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் அடிச்ச அந்த கோல்ஃப் பாலை கையிலேயே வச்சுக்கிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்காருன்னு இப்போதான் நமக்கு ரிவீல் பண்றானுங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் மெயின் காமெடியே. நாசர் குளிக்கிறதுக்குள்ள அந்த கோல்ஃப் கோர்ட்டுக்கு போய் அவனை அடிச்சுட்டு வரணும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கோல்ஃப் கிரவுண்ட் ஏதோ வீட்டு பக்கத்துல இல்ல. இவங்க வீடு இருக்கிறது ஒரு மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும். கோல்ஃப் கிரவுண்ட் இருக்கிறது குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். ஓ அப்படியா விஷயம். இவர் வண்டியை எடுத்து பறந்து வந்து ஹைவே பைபாஸ்ல ஜம்ப் ஆகி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஹில்ஸ்ல டிராவல் பண்ணி லொகேஷன் வந்து பார்த்தா இவன் இன்னும் அங்க உட்கார்ந்துருப்பான். ஆக்சுவலி நாசரும் என்டிஆரும் இங்க இருந்து போகவே அரை நாள் ஆயிருக்கும். இவர் திரும்ப இந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்கு அரை நாள் ஆயிருக்கும். இவன் இன்னும் இங்க இருக்கான். டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாசர் இவ்வளவு நேரமும் அங்க குளிச்சுட்டு தான் இருக்காரு. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? எல்லாத்தையும் விட நம்ம ஜூனியர் என்டிஆர் கோல்ஃப் கிரவுண்ட் ரீச் ஆன உடனே பைக்கை பார்க் பண்றதுதான் என்னோட ஃபேவரட் சீன். வேற ரகமா இருக்கும். வண்டி ஓட்டிட்டு வந்ததுல இருந்து இன்னும் அந்த பால் கையிலேயே தான் வச்சிருக்காருன்னா பாருங்களேன். வந்து அந்த பாலாலேயே அவனை அடிச்சு அந்த பாலை மஞ்சத்தூள் மாதிரி கையாலேயே பொடிச்சு போட்டுருவாரு. மவனே இன்னைக்கு நீ ஜனங்க கேட்ட செருப்படிதான் வாங்க போற. பொடிச்சு போட்டுட்டு வசனத்தையும் போடுவாரு. நீ அவமானப்படுத்தின அந்த பெரியவர் எங்க இருக்காரு தெரியுமா? அவரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காரு. கேவலமான ஒரு டைலாகையும் சொல்லிட்டு அவனை கும்மு கும்முன்னு கும்மிட்டு என் இதய துடிப்பு மேலே கைய வச்சுட்டேன். அந்த துடிப்போட ஸ்ருதி மாறிடுச்சுன்னா ஆகாசத்துல இருக்கிற இடியெல்லாம் என் உள்ளங்கைக்குள்ள வந்துருண்டா. உளறாதடா. உளறனா